தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கடந்த 8 ஆண்டுகளாக 65,000 காலி பணியிடங்கள் மின்வாரியத்தில் நிரப்பப்படாதது வெட்கக்கேடு என தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தொழிலாளர் விடுதலை முன்னணியின் உறுப்பு சங்கமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்ட நிறைவேற்றப்படாத ஏராளமான கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் செயற்குழுவின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் மின்வாரியத்திற்கும் அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த செயற்குழுவானது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மின்வாரியத்தில் சுமார் 65,000 காலி பணியிடங்கள் இன்றைக்கு அப்படியே நிரப்பப்படாமல் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் படித்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கின்ற போது வேலைவாய்ப்பு கிடைக்காமல் அல்லல்பட்டு வருகின்ற வேளையில் ஒரு துறையில் மட்டும் 65,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பது உண்மையிலேயே அது நிரப்பப்படாமல் இருப்பது வெட்கக்கேடானது. கடந்த காலத்திலிருந்து அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து அன்றைக்கு 50,000 காலி பணியிடங்கள் இருந்தன. தற்போது அது பணி ஓய்வின் மூலமாக 65,000 உயர்ந்திருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசானது தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி வேலைவாய்ப்பை அதிகரிக்கின்ற வகையில் உடனடியாக தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக இருக்கின்ற 65,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும்.